அதான் சொல்றேன். டப்புனு ஒரு செகண்ட்யா இப்ப ஒரே செகண்ட் பாய் சுதாகிருக்கலன்னு வச்சுக்க இந்த டோரை ஃபுல்லா தேய்ச்சிக்கிட்டு போயிருப்பான். இல்லைன்னா நீ நல்லா சமாளிக்கிறீங்க பாய். இல்ல லோக்கல் வச்சாவல நீ ஏஜாட்டதே மாதிரி ஸ்ட்ரைட்டு தானே. ஒரு பச்சை பிள்ளைய ரணகலத்துல இறக்கி விட்டு இப்படி குடும்பப்படுத்துறீங்க. டேய் நீ பேசி இப்போ இது பண்ணாதாண்டா ஜாலியா இருக்கும். தூங்குற இல்லைன்னா ஃபோன் நோண்டி கேம் விளையாடுற. இதை தவிர வேற என்ன பண்ற விஷால் நீ? ஓட்ட விடனா ஓட்ட விட மாட்டேங்க. நீ தான் ஓட்ட விடுறிய அப்புறம் என்ன? இந்த சைடு பாருங்க. இந்த பக்கம் பெருசா இருக்குல்ல அந்த சென்டர். அந்த டிவைடர் வந்து நல்லா பெருசா இருக்கு. உள்ளே ஊஞ்சல் கட்டி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. வீடியோ கட்டி வச்சிருக்காங்க. நாள் கழிச்சு குடிசை போட்டுருவாங்க. இங்க ரைட் இருக்கு பை. ரைட்டா? அதான் காட்டுது. டர்ன் ரைட் 100 மீட்டர்ல. ஏயா எக்ஸ்பிரஸ் வே. ரவுண்ட் ஆனா யார்? ஆமா பாய். ரவுண்டானா தான். சரி பாத்தி. எந்த பக்கம் போகணும் பாய்? லெஃப்ட் தானே? ஆமா பாய் அப்படியே லெஃப்ட் திரும்புது பாருங்க. குண்டி 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 குண்டியா ஊரு பேர் குண்டி. குண்ட்லி எல்லையா குண்ட்லி செமையா இருக்குல்ல. ஐயோ பாய் நம்ம அந்த ரோட்ல வேற எங்கேயோ ஒரு பைபாஸை விட்டுருக்கோம். இல்ல அது வேற ஏதாவது ஸ்டேட்ல இருந்து கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் பாய். அந்த கிரீன் லைன் சொன்னல அதான் வேற இதுல இருந்து. இதுவும் எவ்வளவு டோல்கேட் போடுவான்னு தெரியல. டோல்கேட்டை பார்த்தாலே எனக்கு பதட்டமா இருக்குது. எவ்வளவு பிடிப்பானோ எவ்வளவு ஆகும். இல்ல அடுத்த ஹைவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா பேர் தான் தெரியல. ஏதோ ஈஸ்டர்ன் பெரிபிலி ஹைவேன்னு போட்டுருக்கு. எக்ஸ்பிரஸ் ஹைவே தான். காலையில இருந்து வெறும் எக்ஸ்பிரஸ் ஹைவே தான் கட்டி போயிட்டு இருக்கோம். எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. குண்ட்லி ரூட் டெல்லின்னு போட்டு இந்த பக்கம் போகுது மறுபடியும். யோ டெல்லிக்கு வந்துட்டோம். நீங்க மறுபடியும் டெல்லி வழி இதுல ஏதாவது ஒன்று இறங்க முடியல. ஓ டெல்லி இந்த பைபாஸ்ல இருந்து இறங்குறதுக்காக. ஓகே ஓகே. ஆனா இங்க இருக்கிறதுலே ஹையஸ்ட் பைபாஸா இருக்குல்ல பாய். பெரிய பைபாஸ். திரும்ப அதே ரோட்ல போயிட்டு இருக்கோமோ? இல்ல பாய் இது வேற பைபாஸ். அது யமுனா எக்ஸ்பிரஸ் வே. இது வேற பேர் வருது. ரோடு தான் கொஞ்சம் மோசமா இருக்குல்ல. இல்ல ஒரு சில இடத்துல பேட்ச் ஒர்க் நடக்குது. ஓரமா நிப்பாட்டு நான். ஏன்டா குப்பு செய்யறதுல குப்பூஸ் செய்யறது. அந்த ஓட்டை ஃபுல்லா அடிச்சு வச்சிருப்பாங்க. வேணுங்கிறப்ப கயிறு கட்டி இழுப்பாங்க. ஏன் கட்ட தானே இன்னும் செங்கல்ல கட்டியிருக்காங்க பாருப்பா. எவ்வளவு ஹைட் இருக்கும். செங்கல் சொல்லுங்க. செங்கல்லே அடிக்கிறது. செங்கல் சொல்ல தானே. பாத்துட்டானா இல்ல கையில இருந்து கீழே விட்டுட்டானான்னு தெரியல. இறங்கி ஓடி வராம பாரு. ஏன் திட்டுறா? அவ்வளவுதான். மெசேஜ் யாருக்கு வந்துச்சு? எனக்கு தானே. என்ன மெசேஜ்? டோல்கேட் மெசேஜ். வாட்ஸ்அப் மெசேஜ். வாட்ஸ்அப். பத்திரம். இப்போ நீ இதுல வந்து ஃபியூலுக்கு வழி போடு. இத்தனை வழி போகுது இதுல. நான் எதுல போகணும்னு தெரியல. அது மேல போகணுமா கீழே போகணுமா? ஃபியூல் ஸ்டேஷன் பக்கத்துல தான் நிக்கிற மாதிரி கேட்டது. அந்த பக்கம் ஃபியூல் ஸ்டேஷன் தான் இருக்கா பாய்? இருங்க. அந்த நவகாட்டி ஆப்லயே போய் போடு பாய். அதான் போய் கரெக்டா இருக்கும். கீழே ஆப் எடுத்து போ.
கீழே கொடு கூகுள் மேப்ல. ஆப்பிள் மேப்பா? ஆப்போசிட்ல பங்க் இருக்கு. அப்ப போயிட்டு யூ டர்ன் போடுற மாதிரி தான் காட்டுது. பிரிட்ஜுக்கு மேல போக கூடாது. அப்ப கீழே அந்த பக்கம் இருக்கு. பிரிட்ஜுக்கு இதுல தான் போகணும்ல. என்ன வேகம் போறானு. தஸ்னாவா? தஸ்னா என்ன ஊர் இது? தஸ்னா குருகிராம். இது என்ன பேரு பார்? கசீசாபாத். கச்சிசாபாத். கசீசாபாத், ஃபரீதாபாத். கசியாபாத். வாயிலே கசியாபாத். வாயிலே நுழைய மாட்டது. சிஎன்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு ஹைவேலேருந்து இறங்கி ஒரு சந்துக்குள்ள வந்தோம். பார்த்தா அங்கேயும் சிஎன்ஜி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பக்கம் ஒரு எத்தனை கிலோமீட்டர்? 4 கிலோமீட்டர், 2.5 கிலோமீட்டர் மறுபடியும் போய் சொல்லிட்டு இந்த டிராஃபிக்ல எப்படி போறது நீங்களே பாருங்க. வெறுப்பு திட்டுது கைஸ். ஒரு சிஎன்ஜியை தேடி தேடி அலைஞ்சி காண்டா ஆகுது. இங்கே பாருப்பா, இதுவும் மறுபடியும் ரைட்டு தான் கட்டாயி சரி கிராஸ் ரோட்ல போகுது. நான் கட் பண்ணல, அந்த ரோட்லயே போய் அப்படி போகும் போல. ஒன்வேல போகுது. இல்ல உண்மை கிடையாது, அது ஒரு கிராஸ் ரோடு. ஆப்போசிட் ஆப்போசிட். ஆமா, இந்த ரைட்டு தான், இந்த ரைட்டு தான். சிஎன்ஜிக்கு நாய் போய் பாடுபட வேண்டியதா இருக்கு. இப்பயும் வரானுங்க, இப்பயும் வரானுங்க. எல்லா பக்கமும் வழி. இந்த பாரு, ஆப்போசிட்ல வண்டி வருது, இந்த பக்கம் வண்டி வருது. எல்லாம் இந்த பிரிட்ஜுக்கு கீழே கட் பண்ணி வந்து ஏறுறாங்க. பாய் இது ஒரு 2.5 கிலோமீட்டர் போகணும். அந்த ஒரு பாயிண்ட் காலியானவன தான் போய் சேருவோம் போல. ஒரு பங்கும் தேடுறதுக்கே ஒரு பாயிண்ட் ஆகுது. ரோடோட 2 ஓரமும் பாருங்க, ஃபுல்லா அந்த தைல மரம் தான் இருக்கு. இன்னும் விட்டு வச்சிருக்கானுங்களே, என்ன ஆச்சரியமா இருக்கு. பாட்டிங்க இறங்கி ரெண்டு புரிய மரத்தை பிடிங்கிட்டு வந்துருக்கியா? மல்லாக போட்டு மிதிப்பானுங்க. அவங்களுக்குலாம் புடுங்க தெரியாம இருக்கானுங்க. இவர் வந்து சென்னையில இருந்து பிடிங்கிட்டு போயிட்டு வரோம். டெல்லியை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோமா? டெல்லி கூட கிடையாது. ஓ, இது டெல்லியா? இது டெல்லி தான் பாய். டெல்லி இங்க இருந்து 27 கிலோமீட்டர். ஆஹா, டெல்லி உனக்கு அந்த இதுதான் அப்படி வருது, இது கிடையாது இல்ல. இங்க என்ன போட்டிருக்கு அட்ரஸ் தான். இங்க நம்ம ஊரு பேர் பச்சு தெரியுமா? கஜிபுத்தா தான். என்ன கோவிந்தாபுரம். என்ன புறம்? கோவிந்தாபுரம். கோவிந்தா ஏதோ ஒரு போட்டிருக்கு. கோவிந்தாபுரமோ கோனையாபுரமோன்னு ஒன்று போட்டிருக்கு. அது என்னமோ தெரியல. இந்த லிஃப்ட் தான் போய் இந்த வருஷம் நிக்கிறாங்க. மீண்டுமா? எப்பா ஐயோ, இந்த பக்கம் தெரியுதா வரிசையா வண்டி நிக்கிறது. எங்க போனாலும் டெல்லியில இதே மாதிரிதான் டிராபிக்கா இருக்குது. பாருங்களேன், சிஎன்ஜி போடுறதுக்கு இவ்வளோ வண்டி தாண்டி வரணுமா? ஒருத்தன் டயரை சுத்தி விளாண்டுக்கிட்டு இருக்கான். சிஎன்ஜிக்காக தான் இறங்கணும். ஆனா சிஎன்ஜிக்காக இப்படி நார்மல்னு தெரியாது. இப்போ இந்த இருக்கு பாரு பாய், சிஎன்ஜி கேஸ். ஒன்லி சிஎன்ஜி மட்டும் போய் அதான் அவ்வளோ கூட்டம் நிற்கிது. அதுவும் கியூல தான் நிற்கிது பாய். எல்லா காரும் அதுதான் போகுது. எல்லா காரும் அதுதான் போகுது. ஆனால் கொஞ்சம் அதை விட இங்கே அதிகமாக இருக்குது. இந்த கன் அதிகமாக இருக்கும். பஸ்ஸுங்களுக்கெல்லாம் ஃபில் பண்ணுறதுனால தான் லேட் ஆகுது. இது பாருங்க, சிஎன்ஜி வந்தால் இங்கே எவ்வளோ பஸ் வண்டி நிற்கிது. அதுதான் பாய் இறங்குறது. ஐயோ, இது ரெண்டும் ஒன்றா தான் கட் ஆகுது. ஓகே. கொட்டாய் போட்டு போனேன். வாங்கி போறாங்க. எதுக்கு டிராஃபிக் இருக்கு? கொஞ்சம் தூரம். மக்களே, இப்பொழுது நாம எந்த ரோட்ல போய்கிட்டு இருக்கோம்னா, சொல்லுங்க, எந்த ரோட்ல பானிபட் 36 கிலோமீட்டர். பானிபட், சண்டிகர். டெல்லி டு ஹிமாச்சல் இருக்கா இது?
இது வரைக்கும் நம்ம கடந்து வந்த பாதையில இந்த ஒரு ரோட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல சிஎன்ஜி இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா சிஎன்ஜியும் நீங்க எவ்வளவு ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடியே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஹைட்ல வச்சிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடியே வந்து பார்த்து சிஎன்ஜி போடணும்னா லெஃப்ட் ரைட்டு கட் பண்றதுனா கட் பண்ணிக்கலாம். ரோடும் பெருசு, கேஸ் ஸ்டேஷனும் நிறைய இருக்கு. அதான் பானிபட், அதாமல பானிபட் ரோடு. பானிபட் ரோடா? அதான் ஜம்மு டு டெல்லி ரோடுன்னு போட்டிருக்கு கைஸ். நல்லா இருக்கு. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருந்துச்சுன்னா தைரியமா எவ்வளவு தூரம் வேணாலும் டிராவல் பண்ணலாம். மற்ற இடத்துல எல்லாம் 500 கிலோமீட்டருக்கு ஒன்று, 400 கிலோமீட்டருக்கு ஒன்றுன்னு இருக்குது. அதுவே கொடுமையா இருக்குது. பயந்து பயந்து ஓட்ட வேண்டியதா இருக்கு. வண்டி ஓட்ட போகுது எப்போ கேஸ் தீரும், எப்போ வண்டி நிற்கணும் பயப்பட வேண்டியதா இருக்கு. இந்த பக்கம்லாம் பாருங்க, எல்லாமே இங்கேயும் விவசாயம் ஃபுல்லா விவசாயம் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கமும் இப்படிதான் இருக்கா? 2 பக்கமும் நல்ல விவசாயம் பண்றாங்க.